குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 51. நாமதாரஹா. அப்பொழுது சுவாமி சீடர்கள் பக்தர்களிடம் தான் ஸ்ரீசைலம் செல்வதை சொன்னார். அதை கேட்டு அவர்கள் ஸ்ரீகுருவின் பிரிவை நினைத்து அழ ஆரம்பித்தார்கள். சுவாமி அவர்களை தேற்றி, நீங்கள் அழாதீர்கள், நான் உருவத்தில் இங்கு இல்லை என்றாலும் மறைமுகமாக இங்கேயே இருந்து நித்தமும் பீம அமரஜ சங்கமத்தில் நீராடி மத்தியான நேரத்தில் பிக்ஷைக்கு வருவேன். நான் மறைமுகமாக இருந்தாலும் உண்மையான என் பக்தர்களுக்கு நேரில் தோன்றி தரிசனம் தருவேன். மடத்தில் செய்யும் உங்கள் பூஜைகளையும் நான் பெறுவேன். இங்கே என் நிர்குண பாதுகைகளை பிரதிஷ்டை செய்கிறேன். சுவாமி தன் சக்தியை அவற்றினுள் செலுத்தி பிரதிஷ்டை செய்தார். எவன் ஒருவன் சங்கமத்தில் நீராடி அங்கிருக்கும் அரச மரத்தை சுற்றி பூஜை செய்து மடத்திற்கு வந்து என் நிர்குண பாதுகைகளை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் அர்ச்சனை செய்வார்களோ அவர்களின் எண்ணங்கள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இது சத்தியம். இங்கிருக்கும் சிந்தாமணி விநாயகரை பூஜிப்பவர்களின் எல்லா காரியங்களும் தடைகள் இல்லாமல் நிறைவேறும். இந்த 8 தீர்த்தங்களில் நீராடுபவர்கள் என் அனுகிரகத்தை பெறுவார்கள் என்று சமாதானப்படுத்தி சுவாமி கானகாபுரத்திலிருந்து புறப்பட்டார். ஊர்க்காரர்கள் சுவாமியை வழி அனுப்பி மனவேதனையுடன் மடத்திற்கு வந்து பார்க்க அங்கே சுவாமி அவர்களுக்கு தரிசனம் தந்தார். அதை பார்த்த அவர்கள் ஸ்ரீகுரு மும்மூர்த்திகளின் அவதாரமே தவிர வேறு யாரும் இல்லை என்று எண்ணினார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்ரீகுரு அங்கிருந்து மறைந்தார். ஸ்ரீகுரு சாயம்தேவன், நந்தி சர்மா, நரஹரி கவி ஆகியோருடன் நானும் ஸ்ரீசைலத்திற்கு பாதாள கங்கையை சென்றடைந்தோம். எங்களிடம் வாழை இலைகள் பூக்களுடன் ஓர் ஓடத்தை தயார் செய்ய சொல்லி அதில் தான் மல்லிகார்ஜுனருடன் ஐக்கியமாகி விடுவேன் என்று கூறினார். ஸ்ரீகுரு கட்டளைப்படி நாங்கள் சாமந்தி, மாலதி, கல்ஹரம் ஆகிய பூக்களுடன் வாழை இலைகள் வைத்து ஓர் ஓடத்தை தயார் செய்து நீரின் மேல் வைத்தோம். அப்பொழுது அவர், நாங்கள் இந்த பூ ஓடத்தில் இந்த பாதாள கங்கையை கடந்து மல்லிகார்ஜுனருடன் ஐக்கியமாவோம், நீங்கள் எல்லோரும் கானகாபுரத்திற்கு சென்று விடுங்கள் என்று கூறினார். அவரின் பிரிவை தாங்க முடியாமல் செய்வதறியாமல் நாங்கள் கண்ணீர் பெருக அங்கேயே நின்றுவிட்டோம். அந்த நிலையில் எங்களை பார்த்த ஸ்ரீகுரு எங்களை தேற்றி, பிரியமான சீடர்களே, வேதனைப்படாதீர்கள், நீங்கள் கானகாபுரம் செல்லுங்கள். நீங்கள் நினைத்த போதெல்லாம் உங்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும். பக்தி இல்லாதவர்களுக்கு தென்படாமல் பக்தியுடன் பூஜிப்பவர்களுக்கு தரிசனம் கொடுக்க அங்கே மறைமுகமாக இருப்போம். என்னை நம்பி வேண்டும் பக்தர்களின் இல்லங்களில் நாங்கள் இருந்து அவர்களுக்கு அருள் புரிவோம். இன்று பகுதானிய வருடம் உத்தராயணம் மாக மாதம் பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை ஆன சுபதினம் ஆனதால் நாங்கள் எங்கள் இருப்பிடத்திற்கு செல்கிறோம் என்று கூறி பூ ஓடத்தின் மேல் உட்கார்ந்து புறப்படும் முன் எங்களிடம் கடைசி செய்தியாக இப்படி கூறினார். அன்பன்மார்களே, உங்களுக்கு சகல சுபங்கள் ஏற்படும். எங்கள் சரித்திரம் பாராயணம் செய்தவர்கள், அதனுள்ளே இருக்கும் ஸ்தோத்திரங்களை படிப்பவர்கள், எங்கள் நாம சங்கீர்த்தனம் செய்பவர்களின் இல்லங்களில் 4 விதமான செல்வங்கள், சித்திகள் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும். வாழ்நாள் முழுவதும் செல்வத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து பிறகு முக்தி அடைவார்கள். நாங்கள் ஆனந்த நிலையத்திற்கு செல்கிறோம். அங்கே சென்றடைந்ததற்கு நினைவாக 4 தாமரை பூக்கள் நதியில் வரும். அவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு உயிரினும் மேலாக நினைத்து பத்திரமாக பாதுகாத்து பூஜிப்பீர்கள் என்று கூறி ஓடத்தில் புறப்பட்டுச் சென்று மறைந்தார். நாங்கள் குருமூர்த்தியின் பிரிவை தாங்காமல் அழுது கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு படகில் சில மீனவர்கள் வந்து எங்களிடம், ஐயா, உங்கள் சுவாமியை நாங்கள் பார்த்தோம். அவர் காஷாய வஸ்திரம், தங்க பாதுகைகளை போட்டுக்கொண்டு கையில் தண்டம் ஏந்தி இருந்தார். அவர் எங்களை பார்த்து, என் பெயர் நரசிம்ம சரஸ்வதி, நான் என் சொந்த இடத்திற்கு போகிறேன், ஆனால் மறைமுகமாக கானகாபுரத்தில் எப்போதும் இருப்பேன் என்று உங்களிடம் சொல்லச் சொன்னார். மேலும் நதியில் 4 தாமரை பூக்கள் வரும், அவைகளை எடுத்து உங்களிடம் கொடுக்கச் சொன்னார் என்று சொல்லி நதியிலிருந்து வந்து கொண்டிருந்த தாமரை பூக்களை எடுத்து வந்து எங்களிடம் கொடுத்தார்கள். அவற்றை நாங்கள் 4 பேரும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீகுருவின் லீலைகளையும் மகிமைகளையும் நினைத்துக் கொண்டு கானகாபுரம் வந்தடைந்தோம். நாமதாரகா,
அன்று சுவாமி எனக்கு கொடுத்த தாமரை பூ இதோ. இதை பத்திரமாக வைத்துக் கொண்டு மனதை ஸ்ரீகுருவின் மேல் செலுத்தி அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். குரு சரித்திரம் பக்தர்களுக்கு காமதேனுவாகும். இதை படிப்பவர்கள், பாராயணம் செய்பவர்கள், கேட்பவர்கள் துக்கம் வறுமை நீங்கி எல்லா செல்வங்கள் பெற்று பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடன் சுகமாக வாழ்வார்கள் என்று சித்தமுனி கூறினார். அவதூத சிந்தன. ஸ்ரீ குருதேவ தத்தா.